கொள்கை ரீதியாக நம்ம எந்த பக்கம் நிற்கணும், நாம் எல்லோரும் ஏன் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு இப்போ எஜுகேட்டிங் த பீப்புள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை திமுக செய்யுது. நான் அந்த பகுதியில் இருந்தால் எடப்பாடி வீட்டுக்கே இதை கொண்டு போவேன் அப்படின்னு முதல்வர் சொல்கிற அளவுக்கு எல்லாம் எடுக்கிறது ரைட்டு, முழுசா தெரியுற மாதிரி போடுங்க. கண்டிப்பா பனீர் பண்ணையார் வீட்லயும் கதவை தட்டுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் போலீஸ் அகாடமி. எங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியல. அவங்க பூரா வெறும் அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடியை வாங்கி ஆப்பை டவுன்லோடு பண்ணி ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி வச்சு 1.5 கோடி உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். காலகாலமா அப்பா காசை திருடியே பஸ் ஸ்டாப் போய் பழக்கப்பட்டவங்க. கட்சியில புது சேரும் போதே திருட்டு பயில சேர்க்கிறாங்கன்னா இது விளக்குமா? ஒரு சினிமா படம் போல் ஒரு அனிமேஷன் வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கிட்டு இருந்தது. நிறைய அனிமேஷன் வீடியோ வைரல் ஆகுது. எதை சொல்கிறீங்க? இல்லைங்க, இது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அழகான நாடு, அந்த நாட்டில் ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து எல்லா மக்களும் அவர்களுடைய மொழியில் அவர்களுடைய உறவுகளோடு ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கூட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது பொறுக்க முடியாமல் ஒரு நரி கூட்டம் வெளியிலிருந்து வந்து அந்த ஊரை சீரழிக்கலாம், அந்த ஊரில் கைப்பற்றி அந்த ஊரை வந்து தீக்கிரையாக மாற்றலான்னு முடிவு பண்ணிச்சு. ஆனால் ஒட்டுமொத்த அந்த சமூகமும் சேர்ந்து நின்று ஓரணியில் நின்று எல்லாரையும் காலி பண்ணிடுச்சு. அதை ஓட விட்டு போக வேண்டிய சூழலில் அந்த ஊரே ஒன்று திரண்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் ஒன்று திரண்ட போதெல்லாம் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் விஷுவலாக காட்டியிருந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் காட்சிப்படுத்தி நாம் எதிர்த்து ஓட விட்டு அந்த நரிக்கூட்டம் யார் அப்படின்னா வலதுசாரி பாசிச கும்பல். அந்த கும்பலை, அந்த நரிக்கூட்டத்தை நம்ம தமிழர்கள் எல்லோரும் ஓரணியில் நின்று விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு அந்த காட்சி வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் அது பல தரப்பு மக்கள் மத்தியில் வைரலாச்சு. அப்புறம் தான் அது தேடி போனீங்கன்னா அது வந்து திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த முழக்கத்தினுடனான கூடிய 2026 தேர்தலுக்கான முதல் படியாக தெரிகிறது. ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் வந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆள் சேர்க்கிறாங்க. நானுமே ட்வீட் அப்படி தான் போட்டிருந்தேன். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற லைன் எடுத்து எல்லார் வீடுகளுக்கும் கட்சிக்காரங்க போய் அவங்களை உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கின்றதா தகவல் வந்தது எனக்கு. நான் அதன் அடிப்படையில் அந்த ட்வீட்டும் போட்டேன். அதற்கு பிறகு அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்தி அந்த பயிற்சி எல்லாருக்கும் அவங்க கட்சி சார்ந்தவர்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, அவங்க வெறும் ஆள் சேர்ப்பு மட்டும் பண்ணாம ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுக்கு சில கொஸ்டின்ஸையும் சில டிஸ்கஷன்ஸையும் அந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையிலேயே கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது வந்து அண்ணா சொன்னது போல அது மக்களிடம் செல், அவர்களிடம் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு தெரிந்தவற்றிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவினுடைய ரொம்ப ஃபேமஸான கோட்டு. அண்ணாவினுடைய வீட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பார்வையிடுவதற்காக போகும்போது கூட அதையே தான் எழுதி கையெழுத்து போட்டிருந்தார். நன்றி மு.க. ஸ்டாலின் அப்படின்னு போட்டு அதை எழுதி கையெழுத்து போட்டிருந்தார். ரொம்ப அவர் வகுத்து தந்த பாதையில் கழக ஆட்சி பீடுநடை போடும் என்பதை உறுதி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் கொடுத்த அறிவுரையை ஒட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருந்தார். அதே படியில் வந்து திமுகவினுடைய கட்சி பொதுவாக கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா ஒரு டேபிள் போட்டு ஒரு டீப்பாயை வச்சு வர்றவங்க பண்ணியிருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி செயலாளரோ அல்லது வட்ட செயலாளரோ அல்லது அந்த ஒன்றிய செயலாளரோ இளைஞரணியை சார்ந்த அல்லது யாரோ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கேருந்து மக்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியே கட்சியில் இல்லாமல் இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு வருவாங்க. கட்சி முகாமில் வந்து அவங்கள பதிவு பண்ணுவாங்க, உறுப்பினர் அட்டை கொடுப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழு வைத்திருக்கக்கூடிய அக்காக்கள், அம்மாக்கள், அவங்க எல்லார்ட்டையும் அந்த ஏரியா கவுன்சிலர் அண்ணன், அந்த ஏரியா பகுதி பொறுப்பாளர் அண்ணன் வந்து தகவல் சொல்லி ஃபார்மை கொடுத்து அனுப்பிடுவார். அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய 15 பேர் 20 பேர்கிட்ட சொல்லி, அக்கா திமுகவில் ஒரு உறுப்பினர் படி வந்திருக்குக்கா, சேர்றீங்களாக்கான்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து சேர்ப்பாங்க. இதுதான் ஆள் சேர்ப்புக்கான நடைமுறை. அதிமுக வந்து தான் செய்யும், புதுசாக வந்த அணில் வெற்றி கழகமும் அதுதான் செய்யும். இதுதான் வழக்கமாக நடக்கிறது. போதம்பி
நீ ஏன் தம்பி அந்த பக்கம் போகிற? அவங்க எல்லாம் அது இதெல்லாம் ஆரம்பிக்கல, நீயே பாயிண்ட் எடுத்து கொடுக்குற. அவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியலை. அவங்க பூரா பேரும் அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடியை வாங்கி ஆப்பை டவுன்லோடு பண்ணி ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி வச்சு 1.5 கோடி உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். உண்மையை வெளியில் சொன்னால் நாரி போகும். அது 2 கோடி வந்து விட்டார்கள். யாரா 2 கோடி தேடி போனால் ஓட்டர் ஐடியே பாதி பேருக்கு கிடையாது. அவன் பூரா திமுக அதிமுகலாம் குடும்பத்தோடு இருக்கிறான். அதனால தான் திமுக அதிமுகவில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அவங்க உறுப்பினர் படிவத்தை எழுதும் போது அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன எழுதுவாங்க. ஆமாம், இங்கேயும் எழுதுவாங்க. ஆனால் அது உங்கள் வாக்காளர் அடையாள அட்டைன்னுலாம் தேவையில்லை. அவன் ஆதார் நம்பர்னு நினைச்சிருக்கான். அடையாள அட்டை அப்போ ஆதார் தானே, எழுது அப்படின்னு எழுதிடுறான். ஓட்டர் ஐடி நம்பர்னு தெரிஞ்சவன் பூரான். நம்மளுக்கு ஓட்டு இல்லை, அப்போ நம்ம அப்பாவோட ஓட்டர் ஐடி எடுப்போன்னு பீரோவில் அப்பா வச்சிருப்பார்ல, அந்த ஓட்டர் ஐடி எடுத்து எழுதிடுறது. அது அவருக்கே தெரியாது. ஓட்டு போடுறதுக்கு முந்தினா இப்போ எங்கள் வீட்லேயே 2 பேரும் கவர்மெண்ட் சொல்லுதான். முந்தின நாள் எப்படி அரங்க பறக்க அப்படி செதறிக்கிட்டு இருக்கும். எங்கடா ஓட்டர் ஐடி எங்கடா 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான்டா வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இப்போ தேடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் ஏரியா பக்கத்துலன்றதுனால எனக்கு அந்த ஸ்லிப்பு வரும். அது தெரிஞ்ச உடனே அதை சொல்லிட்டு ஒரு எல்லாம் இருக்கும். இருந்தாலும் வந்து ப்ரூஃப் நம்மகிட்ட அது இருக்குல்ல, அப்படியே அதை கொண்டு போகக்கூடாது. கூடுதல் ஆதாரம் இருக்கு, அதுவே ஏற்றிருக்கும். நான் அப்படி கொண்டு போவாங்க. அப்படி ஓட்டு போட போறவங்களே கூடுதல் ஆதாரம் இருந்தாலும் கூட இது பேசிக் அப்படின்னு எடுத்துட்டு போகிற இடத்துல அப்பா ஐடியை திருடி திருட்டு பசங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. தம்பி காலகாலமா அப்பா காசை திருடியே பஸ் ஸ்டாப் போய் பழக்கப்பட்டவங்க. கட்சியில புது சேரும் போதே திருட்டு பயில சேர்க்கிறாங்கன்னா இது விளக்குமா? இது வந்து ஆர்வ கோளாறு கிடையாது. அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க. அது வந்து அது பேர் என்ன, இந்த பார்ப்பனர்கள் நகை திருடுனா என்னன்னு பேர் சொல்லுவாங்க, நகை குறைப்பு, எடை குறைப்பு. எடை குறைப்புன்ற மாதிரி இது பண குறைப்பு. அப்பாவோட அடையாள அட்டை குறைப்பு அப்படி வேணா சொல்லுங்க. நான் ஏற்கனவே திமுக உறுப்பினரா கிறுக்கு பேரு நான் பொறுப்பு வாங்க போறேன் அடுத்த மாதம் அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த நிலைமையில நீங்க அது ஒண்ணு. ஆனா திமுக என்ன செய்கிறது அப்படின்னா டோர் டு டோர் கேம்பெயின். இந்த கேம்பெயின்ல என்ன நோக்கம் அப்படின்னா, இது வந்து அவங்க வந்து இதுவே போட்டாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரே போட்டாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, மக்களுடன் ஸ்டாலின் செயலி பதிவிறக்கம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான விவரங்கள், விதிமுறைகள், ரூல்ஸாவே கொடுத்துட்டாங்க. அது யாருக்குன்னா அவங்கள்ட்ட வீட்டுக்கு அவங்க யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு கைட்லைன். ஆமாம், முதல்ல போகிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பூத் வாக்காளர் பட்டியல் கையில் இருக்கணும். ஏன் வாக்காளர் பட்டியல் கையில் இருக்கணும்? ஓட்டு இருக்கா அப்படின்னு அப்பா ஐடியை தூக்கிட்டு அவனு ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து ஒரு ஒருகோயர் நோட்டு 2, பரிட்சை அட்டை 1, கருப்பு பேனா 2, ஓரணியில் தமிழ்நாடு செயலியின் செய்முறை புத்தகம், பூத்து கணக்கெடுப்பு, மஞ்சள் நோட்டு, இவ்வளவும் இந்த 6 கையில் இருக்கணும். இதை யார் யார் எடுத்துட்டு போவா அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு 6 பேர் போகணும். அதாவது ஒரு பாக வாரியா கவர் பண்றாங்க, ஒவ்வொரு பூத் வாரியா கவர் பண்றாங்க. அப்போ ஒரு பூத்துக்கு 100 வீடு குறைந்தபட்சம் இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ஒரு 6 பேர் கொண்ட குழுவாக 2 குழுவோ 3 குழுவோ நியமிப்பாங்க. அதுல யார் யார் இருப்பாங்கன்னா, BLA 2 பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ல பதிவு பண்றதுக்கு ஒருத்தர், பூத் இளைஞரணி நிர்வாகி, பயிற்சி கூட்டம்லாம் கூட நடந்தது அவங்களுக்கு, அவங்க மகளிர் நிர்வாகி ஒருத்தர், வார்டு அல்லது கிளை செயலாளர் ஒருத்தர், அந்த பூத்தில் உள்ள திமுக கவுன்சிலர், மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி நகர பேரூர் நிர்வாகிகள் யாரோ ஒருத்தர். இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இதில் வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் சேர்த்து முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போனோடனே இந்த BLA 2 என்ன பண்ணுவாருன்னா, பூத்து கணக்கெடுப்பு மஞ்சள் நோட்டை வச்சு சரி பார்க்கணும் இவர் பூத்தில் இருக்கிறாரா இல்லையான்றது. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் வந்து அதை ஆப்பில் பதிவு பண்ணுவார், அவங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு ஆப்பில். அதுக்கப்புறம் அந்த இளைஞரணி நிர்வாகி என்ன செய்யணும் அப்படின்னா, கழக உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை அவங்கள்ட்ட கொடுத்து பூர்த்தி பண்ணணும். மகளிரணி நிர்வாகி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒருவேர் நோட்டில் குடும்ப வாரியாக கோரிக்கை என்ன இருக்குது அப்படின்றத எழுதணும். இப்போ எல்லா வீட்லேயும் போய் நீட்டுக்கு எதிராக வாங்கம்மா அப்படின்னா, எல்லாருக்கும் நீட்டு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் வந்து நிதி பகிர்வு வந்து பிரச்சனையாக பார்க்குற ஒரு மனோபாவம்னு வளரல. அப்போ என்ன சொல்லுவான், எங்கள் வீட்டில் தண்ணி வரலைங்க, முந்தானே தர வேண்டியது இன்னைக்கு தாங்க வருது, 3 நாள் லேட்டாக வருதுங்க, லைட் இல்லைங்க, ரோடு போடலைங்க, காலையில் பையனுக்கு பஸ் வரலைங்க, அந்த பஸ் நிப்பாட்டலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அதை அவங்க எழுதணும். வார்டு அல்லது கிளை செயலாளர் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு ஒருவேர் நோட்டில் மொத்தம் 2 ஒருவேர் நோட்டு, ஒரு ஒருவேர் நோட்டை பூரா கோரிக்கை, இன்னொரு ஒருவேர் நோட்டில் குடும்ப வாரியாக செயலில் பதிவு செய்வதை போல எழுத வேண்டும். அந்த குடும்பம் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணுறது. அந்தந்த பூத்தில் உள்ள திமுக கவுன்சிலர், மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி நகர பேரூர் நிர்வாகிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியலை சரி பார்க்குறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்து 6 பேர் அனுப்பி, இப்போ இவங்க எல்லாம் போகும்போது ஒரு படிவம் கொண்டு போகிறாங்க. அந்த படிவத்தில் என்ன இருக்குன்னா, 6 கேள்விகள் இருக்குது. அந்த 6 கேள்விகள், தமிழ்நாட்டின் நலன்களை, மண், மொழி, மானம் ஆகியவற்றை காக்க விரும்புகிறீர்களா? ஆம், இல்லை.
நீட் உள்ளிட்ட கொடுமைகளிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆம், இல்லை. இதையெல்லாம் செய்வதற்கு நம்பிக்கையான ஒரு முதல்வர் தான் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆம், இல்லை. இந்த நம்பிக்கைக்குரிய நபர் மு.க. ஸ்டாலின் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், இல்லை. என்றால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஓரணியாக இணைவதற்கு எங்களோடு சேர்ந்து கட்சியில் பணியாற்ற விரும்புகிறீர்களா? ஆம், இல்லை. இதையெல்லாம் டிக் அடித்து சைடில் பேருகிற எல்லாத்தையும் எழுதிட்டு இதை வைத்து தான் வந்து அடுத்து நகர்றாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் அந்த பகுதியில் இருந்தால் எடப்பாடி வீட்டுக்கே இதை கொண்டு போவேன் அப்படின்னு முதல்வர் சொல்கிற அளவுக்கு. எல்லாம் எடுக்கிறது ரைட்டு, முழுசா தெரியுற மாதிரி போடுங்க. எடப்பாடி வீட்டில் போய் எடப்பாடி ஐயாட்ட கொடுத்து, ஐயா இதை படிச்சு கழுத்து போடுங்கன்னா, தம்பி நம்ம கிட்ட இல்லைன்னு யாருக்கும் சொன்ன மண் மொழி மானம் போட்டிருக்க தம்பி, முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் இருக்கு, ஆம் போட்டிருக்க தம்பி, ஏன்னா நம்ம கிட்ட இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது தம்பி, போடுங்க தம்பி. எல்லாத்தையும் போட்டுட்டு திமுகவிலேயே விரும்புகிறீர்களா? ஆம் தம்பி. எடப்பாடி டிக் அடிப்பாருன்னு தெரியாது. எங்க அண்ணன் செல்லூராஜ் வீட்டில் கொடுத்தா டிக் அடிச்சு பேரடி கொடுத்துருவாரு. எடப்பாடியே விட்டுருப்பாரு. எங்க உங்க ஃபார்ம்ல இப்படி ஆம் அடிச்சாங்களே, இதெல்லாம் ஆய்வாளர்கள்ட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கவும் கூடாது. ஆமா, அவருக்கு மறதியில அவரே டிக் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொன்னு, அவர் ஏன் அந்த கட்சியில இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. அதிமுகங்கிற ஒரு கட்சி இருப்பதாவோ அதுக்கு நாம தான் தலைவரா இருக்கோம் அப்படிங்கிறதோ கூட அவருக்கு ஒரு எண்ணம் இல்லை. அதை நம்ம விரிவா இன்னொரு காணொலிகளில் பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எனக்கு இந்த மாதிரி பதவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்படி வேலை பார்க்கறதுன்னு தெரியல, அடுத்த முறையும் 12 தோல்வி பழனிசாமின்னு என்னுடைய பேர் வந்துருச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது, அதுக்கு பேசாம நான் திமுகலையே சேர்ந்துடலாமே அப்படின்னு அவரே நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனாலதான் முதலமைச்சர் வந்து நான் அவர் வீட்டுக்கே போய் கேட்கறதுனா கூட பரவாயில்ல. இப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லோருடைய வீடுகளுக்கும் போய் இந்த கேள்வி எல்லாம் டிக் பண்ண சொல்வது அப்படின்றதன் மூலமா ஒருவேளை கொள்கை ரீதியா கேள்விகள் இருக்கு. வேங்கவேலுக்கு போகும்போது கேட்பாங்க, என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க, திமுக காரங்க பதில் சொல்லுவாங்க. அப்போ எங்க கட்சி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தயாரா இருக்கு. எங்களுடைய கடைநிலை வார்டு உறுப்பினர் வரைக்கும், பாகமுகவர் வரைக்கும், பாகமுகவர் தான் லாஸ்ட், பாகமுகவருக்கு கீழே எதுவும் கிடையாது கட்சியில, பாகமுகவர் தான் லாஸ்ட். அவர் தான் அந்த பூத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒருத்தர் வருவார். அவர் வரைக்கும் ஆமா, அங்கிட்ட இருந்து பார்க்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட், இவர் லாஸ்ட். இங்க இருந்து பார்க்கும்போது இவர் ஃபர்ஸ்ட், அவர் லாஸ்ட். இவர் பார்த்து கொடுத்தா தான் அவர் மேல. அப்படித்தான் அவங்க கட்சிங்கிறது அதாங்க. அவர் திமுகவே ஒத்துக்குவாங்க. அவங்க தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் பாகமுகவர் எந்த சூழ்நிலையிலையும் கட்சிக்கு விசுவாசமான நபராக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி புரோட்டோகால். இன்னொன்னு, இந்த தடவை வந்து இந்த வார்டுல திமுக ஜெயிக்குமான்றது அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா இவருக்கு தெரியும் எத்தனை ஓட்டு நம்மளுக்கு விழுந்திருக்கு, யார் யார் போட்டிருக்கிறா, யார் யாருக்கு முன்னாடியே விழுகுமா விழுகாதா அது அவருக்கு தெரியும். அது வரைக்கும் அவருக்கு தெரியும். அதனால அது வந்து அதுதான் நம்பர் 1. ஆமா, அப்ப அவர் வந்து அவர் போய் கடுமையான கேள்விகளா இருக்கட்டும் அல்லது கோரிக்கைகளா இருக்கட்டும் அதை எதிர்கொண்டு அவர்களை கட்சி உறுப்பினராக சேர்ப்பதற்கு அவர் போதும். ஒரு பாகமுகவர் போய் வீட்டில் விளக்க சொல்ற அளவுக்கு கட்சியினுடைய எல்லா கட்ட நிர்வாகிகளுமே வந்து தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற ஒரு கட்சியால் மட்டும்தான் வீடு வீடாக போய் கொள்கை விளக்கத்தை செய்ய முடியும். வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. அந்த முன்னெடுப்பை எடுக்கிற தைரியம் வந்து ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. இன்னொன்று, இந்த குறைகளை கேட்கறதுன்றது இருக்குல்ல, அது எதுக்காகன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொதுவாக நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாங்கன்னா மேல இருந்து ஒரு உத்தரவின் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்திட முடியும். அப்படி தீர்த்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து இவர்களுடைய வாக்கு அங்க உயர ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஓட்டுக்காகத்தான் இதெல்லாம் பண்றீங்க, வேற எதுக்காக பண்ணுவாங்க? ஓட்டுக்காக தான் பண்ணணும். ஓட்டு தானே அரசியல். கொள்கையை வந்து ஓட்டுக்காக வைக்கிறீங்க. கொள்கைக்காக ஓட்டு கேட்க கூடாது, திட்டத்துக்காக ஓட்டு கேட்க கூடாது, நலத்திட்டத்துக்கு ஓட்டு கேட்க, வேற எதுக்குடா ஓட்டு? பெரியார சொல்லி ஓட்டுக்காக கேட்கறீங்க, அப்புறம் வேற யாரை சொல்லிடா ஓட்டு கேட்கறது? அண்ணாவை சொல்லி ஓட்டு கேட்டு, அப்புறம் வேற யாரை சொல்லிடா ஓட்டு கேட்கறத சொல்லி ஓட்டு யார்? அவங்க யாரை தாண்டா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்ப எல்லார்ட்டையும் கேள்வி கேட்க சொல்லுவது, அதோடு சேர்த்து அந்த பகுதியினுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவது, அதோடு சேர்த்து இந்த படிவங்கள், இந்த சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சரியான நபர்கள் தானா? அதாவது சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து வேலை பார்க்கும்போது ஒரு பிளான் பண்ணுவோம், கம்பெனிலேருந்து நம்மளை வந்து கீழே அனுப்பி விடுவாங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நாமளே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை பூராத்தையும் என்ட்ரி போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அப்படி யாரும் கட்சிக்காரங்க வேலையை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஐவிஆர்எஸ் கால்வெரி ஆப்பே வந்து எங்க இருக்கிறீங்க, என்ன டிடெக்ட் பண்றீங்கன்றது வரைக்கும் எங்கால உங்க வீட்டுக்கு வந்தாரா, ஓவர் வந்தாரு, வரலையா, இந்த வர சொல்றேன், ஓவர் இப்படி வந்து பல செயல் திட்டங்களோடு இந்த வேலை அப்படின்றது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. எடப்பாடி இப்படிலாம் ஆசைப்பட்டாரு. என்னன்னு
கட்சி இளைஞர்களெல்லாம் நினைக்கிறதுன்னு. என்னண்டு திடீர்னு ஒரு மாவட்ட செயலாளருக்கு வந்துருச்சு, ஏங்க நாங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்சகம் பண்றோம் அப்படிங்க. எடப்பாடி உடனே ஏங்க நீங்க சேர்க்கணுங்கன்னு சொல்ல, இவர் உடனே ஏங்க நான் சொல்லிட்டேங்க மத்தவன் சொல்ல மாட்டேறாங்க அப்படிங்க. அது மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் சொல்லி 45 வயசுக்கு கீழே கட்சியில ஆளு சரி எங்க இருக்கிறாங்க, இருந்தா வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம். ஒருவேளை 45 வயசுக்கு கீழே கிடையாது, எனக்கே போலியா சர்டிபிகேட் வாங்கி 45 வயசுக்கு கீழேன்னு காட்டினாதான் உண்டு. என் வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளே வந்து வேலைக்கு கட்சிக்கு தர மாட்டேங்குது. என்னடா சொன்ன, அவங்களே வேற கட்சிக்கு போறேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 45 வயசுக்கு கீழே சேர்க்கணுமா? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வைக்கமா இல்லையே? நான் சொல்லிட்டேங்க வெக்கத்தை விட்டு, மத்தவன் சொல்ல மாட்டேன். ஏங்க நீங்களே வந்து திராவிடம்னா என்னன்னு அறிஞர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறனும், துப்பாக்கி சூட வீட்டுல இருந்து பாத்துக்கிறணும்னு சொல்றதுக்கே வெக்கப்படல. என் கட்சியில 45 வயசுக்கு ஆளுன்னு சொல்றதுக்கு நான் ஏங்க வெக்கப்படணும்? ஆமாங்க அப்படின்னு அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இது ஒரு மாவட்ட செயலாளர். திமுக இதே மாதிரி இந்த ஓரணியில் தமிழ்நாடு கூட அங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருந்துச்சு. ஃபுல்லாம் புலம்பல 6 பேர் அனுப்பி வேலை பார்க்கணுமா சிஸ்டமேட்டிக்கா. நான் இந்த நேரம் நியமிச்சிட்டேன், இந்த கூட்டங்கள் நடத்தியாச்சு. இந்த ஒரு டீம் வந்து ஒரு நாளைக்கு 3 வீடு வரைக்கும் போக போறாங்க. ஒரு டீம் 3 வீடு, அப்ப எத்தனை டீம்? அது டீம் கணக்கு இருக்குங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கு. மொத்தமா ஸ்கீமேட்டிக்கே ரெடி பண்ணிட்டாங்க. டேட்டா ட்ரிவனா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அந்த கட்சி. இவங்க வந்து ஏங்க 45 வயசுக்கு கீழே ஒருத்தனி இல்லைங்க அப்படின்னு குமார்பட்டி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே அதிமுகவுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி. இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஒரு பக்கம் மிஸ்ருகால் கொடுத்து கட்சியில சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆள் சேர்க்கிறாங்க. யாருக்காவது என் கொள்கை இதுதான், என்னுடைய கட்சி இதுதான், நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், இதை தான் நான் செய்ய போறேன், நான் தான் உனக்கான ஆளு, நீ எதுனாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, 2 பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறது இருக்குல்ல. இன்னொன்னுங்க, நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு அரசியல்ல மக்களிடம் வாக்குகளை வாங்குவதற்கு சாதியை சொல்லி மதத்தை சொல்லி உணர்வுகளை தூண்டி அப்படியெல்லாம் வந்து ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி கொள்கையை சொல்லி அந்த மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை திமுக இப்போ கையில் எடுக்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. மக்களை முட்டாள்களாக்காம, மக்களை பிற்போக்குத்தனங்களை நோக்கி தள்ளாம, முற்போக்கு சிந்தனையோடு நமக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன, நம்மளுடைய பிரச்சனைக்கான காரணம் யாரு, அதை எல்லாத்தையும் முறியடிப்பதற்கு நாம் என்ன செய்யணும், அறிவியல் பூர்வமாக நம்ம எப்படி நகர்ந்துருக்கணும், கொள்கை ரீதியாக நம்ம எந்த பக்கம் நிற்கணும், நாம் எல்லோரும் ஏன் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு எஜுகேட்டிங் த பீப்புள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை திமுக செய்யுது. மக்களை அரசியல் அந்த வேலை இருக்குல்ல, அது ஒரு ஜென்ரேஷனை வளர்த்து எடுக்கிறது. இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவங்கள செய்யலை அப்படின்னு கேட்டால் அந்த தலைமுறை வந்து இந்திய எதிர்ப்பை பாராட்டு தலைமுறை. அந்த தலைமுறை வந்து மொழி உணர்வுகளோடு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமுறை. இன்னைக்கு நீங்கள் ஒரு சமீபத்தில் பார்க்கக்கூடிய நீயா நானா மாதிரியான ஒரு ஷோவில் கூட மொழி உணர்வு எனக்கு தேவையே இல்லைங்க, ஐ டோன்ட் நீட் தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பையன் ஒரு இளைஞர் கூட்டம் பேசுது. அண்ணா உணர்வு இருந்தால் பார்த்தா தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு அண்ணா உணர்வு தான் இருக்கு. எந்த அண்ணா? அனில் அண்ணாவா? அது உரோமா போடா, பேசாம அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம்னா. அவங்களோட தரப்பு எப்படி சொல்லுதுன்னா, தமிழ் எழுத்துக்களே எனக்கு தேவையில்லை, தங்கிலீஷ் போதும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் வந்து தான் பேசுவோம். இன்னொன்னு என்னைய பொம்பளை பிள்ளையா பத்தி இல்ல, அப்ப நீ 500 பவுன் நகை போட்டு கட்டி கொடு அப்படின்னு கேட்கிறோட இடமா. இன்னொரு கூட்டம் வந்து அவதான் பொம்பளை பிள்ளை, நகை வாங்கிட்டால, அதுக்கு மேல சொத்துல அவளுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறான். இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை வந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு சமூகம் மாறி நிக்குதுல்ல, அந்த சமூகத்துக்கிட்ட உரையாடுவதற்கு எஜுகேட் பண்ணாதான் உண்டு, வேற வழியே கிடையாது. இன்னொன்னு, இந்த ஒரே இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். தமிழ்நாட்டு அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அரசு அமைத்து 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம், கலைஞர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம், இளைஞரணி இந்தி திரிப்பில் பாரபட்சம், ஒன்றிய தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி மற்றும் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் இளைஞரணி. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு விளக்க பொதுக்கூட்டம் இன்னைக்கு, நாளையில கேம்பெயின் ஆரம்பிச்சிருச்சு ஓரணியில் தமிழ்நாடு. ஒரே நேரத்தில் ஒரு கட்சி ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் 5 கூட்டம் நடத்திட்டு இருக்கு. அந்த 5மே வந்து வெறுமனே திமுகவின் பெருமையை மட்டும் பேசலை. நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஒரு ஓரமாக நின்று கேட்டு பாருங்கள். இடதுசாரி தோழர்களோடு ஐக்கியமாகி அவர்களையும் அரவணைத்து முற்போக்கு தோழர்கள் பலரோடு தோள் கொடுத்து எல்லாரும் ஒன்றா நின்று அந்த மேடையில் ஏறி நின்று கொள்கை ரீதியாக நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தெருமுனை கூட்டங்களில் பேசக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் டெல்லி நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற அதிகார வர்க்கத்தினுடைய குரல்களை அதிகார வர்க்கத்தினுடைய
மனநிலையை பூரா நம்ம கிட்ட உரையாடலாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எஜுகேஷன் இருக்குல்ல, இது நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த எஜுகேஷன் மூலமாக ஒரு தலைமுறையை வளர்த்துருக்கிறோம், அந்த தலைமுறைக்கிட்ட ஓட்டு கேட்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நல்ல கண்டிப்பாக பண்ணையார் வீட்லையும் கதவை தட்டுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. Indian economy is the best economy. Indian economy is police academy. அண்ணாவின் கொள்கைகள் என்ன, பெரியாரின் கொள்கைகள் என்ன, தமிழ்நாட்டின் வரலாறு, அஞ்சலை அம்மாள் என்றால் அஞ்சலை அம்மாள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்கன்னா அவங்க உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மேடைக்கு வந்து பேசுங்க. ஏன்னா அடுத்து 100 தொகுதிக்கு வந்து கூட்டம் நடத்த போறீங்க. அஜித் குமார் என்ற பெயரை கொண்ட ஒருவருக்கு விஜய் உதவி இருக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் என்ன லாங்குவேஜ்? நீயே வந்து அஜித் குமார் மாதிரி ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லி மேடையில் பேசின தலைவனை வச்சிருக்கிறவன். உங்க அண்ணன் அதானே சொன்னாரு, நம்ம நண்பர் அஜித் மாதிரி. அப்படி சொல்ல மாட்டான், நம்ம நண்பர் அஜித். அவருக்கு வந்து எப்படி, அவர் வந்து டெலகிராஃப் மாதிரி, தந்தி அடிச்ச மாதிரி வரி வார்த்தை தான் பேசுவார். முழுசா சொல்ல மாட்டார், முழுசா வராது. நீயே அப்படி சொன்னோம்னா அப்புறம் அஜித் குமாருக்காகவும் குரல் கொடுப்பேன். இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? சினிமா கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அரசியல் கூட்டத்தை? ஏன் இந்த அவங்களே பூமரத்தனம் பண்ணாதுன்னு சினிமாலேயே பூமராவே இப்படி பூமரத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க அண்ணன் பண்றது பூராமே பூமரத்தம், கிரிஞ்சு. இப்படி கிரிஞ்சு ஃபெஸ்ட் நடத்தாம இப்படி ஒரு எலெக்ஷன் ஃபெஸ்ட் வந்துருச்சு. எலெக்ஷன் மூடுக்கு வாங்க, கொள்கையை பேசுங்க. இப்பயும் கொள்கையை பேசலை அப்படின்னா வேற எப்போதான் நீங்கள் பேச போறீங்க அப்படின்றது தெரியல. தேர்தலின் பெருமையாக வேற சொல்கிறாங்க, அண்ணன் ஷூட்டில் இருக்கார், வந்தவொடனே தமிழ்நாடே அல்லோல் பட்டு. ஷூட்டில் இருக்கிறத விடுங்க, தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அவரை பாதுகாப்பதற்காகத்தான் அவரை அது ஒரு தற்குறி. பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு ஐஆர்எஸ் நிற்கிது, அருண் ஐஆர்எஸ் நிற்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் நிற்கிறவர் சொல்கிறாரு, அருண் ஐஆர்எஸ் அதை கேட்டுட்டு ஆமோதிச்சுட்டு வர்றாரு. மக்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் கடிச்சு தின்ற போகிறாங்களா? அப்படி ஒன்றும் பெரிய இவர் இல்லைப்பா அவர். மக்கள் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மனநிலையே மக்கள் யாரா பார்க்குறோன்றதுல இருந்து வருது. அது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கே விதைக்கிறன்னா ஒரு சமூகத்தை எவ்வளோ மோசமாக விதைச்சிக்கிட்டு இருக்கேன்னு பாரு. நீ வராத, அப்படி எங்கள்கிட்ட பயந்துக்கிட்டு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வராத. எங்களை பார்த்தா பயமா இருக்குல்ல, தான் வரலையே இல்லை எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்காத. உன் கட்சிக்காரன் உன் கட்சிக்கு பேரை சொல்லிக்கிட்டு சின்ன பசங்க அந்த ஏரியாவில் நோட்டீஸ் தூக்கிட்டு உள்ள வருவான்ல, வரக்கூடாதுன்னு சொல்லிடு. எங்களை பார்த்து பயத்தோடே இரு. 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன்னு வச்சிருக்கியே, அப்போ கூட அவர் வெளியில் வரமாட்டாரா? விஜய் வரமாட்டாரு, புஷி ஆனந்த் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். வருவார், வீட்டுக்கு வருவார். ஆமாம், ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூட காரணமே இல்லை. இப்போ வேலை முடிஞ்சு போச்சு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சு, அந்த பையனுக்கு தேவையான இழப்பீடுகள் செய்யப்பட்டாச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி பேசினா தான் இந்த மாதிரி 4 பேர் உளருவாங்க, கண்டென்ட் கிடைக்கும். அது சரி, ரைட். யூடியூப் ரைட்டிங்கடா நீங்கள். அவங்க என்ன கட்சிக்காரனாக இருந்தாங்க.